ஆன்லைன் விளையாட்டுகளில் பணம் வைத்து விளையாடினால் ரூபாய் 1,00,00,000 அபராதமும் 3 ஆண்டுகள் சிறையும் என்று அறிவித்திருக்கிறார்கள். இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை நமது கடையர் செய்தி பிரிவில் மக்களின் பொது பார்வைக்காக. ஆன்லைன் விளையாட்டுகளை நடத்துபவருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 1,00,00,000 ரூபாய் அபராதமும் விதிக்கக்கூடிய ஆன்லைன் கேமிங் ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு சட்ட மசோதா எதிர்க்கட்சிகளினுடைய அமளிகளுக்கு இடையே ராஜ்யசபாவிலேயும் நேற்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த மழைக்கால கூட்டத்தொடரில் லோக்சபாவில் 12 மசோதாக்களும் ராஜ்யசபாவில் 14 மசோதாக்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பார்லிமெண்ட்டின் மழைக்கால கூட்டத்தொடர் கடந்த மாதம் 21 தேதியில் துவங்கியது. பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி, ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை உட்பட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் கூட்டத்தொடர் துவங்கிய நாள் முதலே அமளியில் ஈடுபட்டன. இதனால் லோக்சபா மற்றும் ராஜ்யசபாவின் அலுவலகங்கள் முடங்கின. சட்டம் எதிர்க்கட்சியினரின் அமளிக்கு நடுவிலேயும் மத்திய அரசு பல்வேறு மசோதாக்களை நிறைவேற்றின. குறிப்பாக தொடர்ச்சியாக 30 நாட்களுக்கு காவலில் வைக்கப்பட்டாலோ அல்லது கைது செய்யப்பட்டாலோ பிரதமர், முதல்வர்கள், மத்திய மாநில அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்யும் மசோதாவை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று முன்தினம் லோக்சபாவில் தாக்கல் செய்தார். அதைப்போல பணம் வைத்து விளையாடும் ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு தடை விதிக்கும் ஆன்லைன் கேமிங் ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு மசோதாவை மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் நேற்று முன்தினம் லோக்சபாவில் தாக்கல் செய்தார். குரல் ஓட்டெடுப்பு வாயிலாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த மசோதா ராஜ்யசபாவில் நேற்று தாக்கல் செய்யப்பட்டது. அப்போது எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட குரல் ஓட்டெடுப்பின் வாயிலாக மசோதா நிறைவேற்றப்பட்டது. ஜனாதிபதியின் ஒப்புதலுக்கு பின் இந்த மசோதா சட்டமாக்கப்படும். அதன்பின் ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டுகளை நடத்துவோருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 1,00,00,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். சூதாட்ட செயல்களில் விளம்பரம் செய்தால் 2 ஆண்டுகள் சிறை, 50 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கவும் மசோதாவில் வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த குற்றங்களை மீண்டும் மீண்டும் செய்தால் 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் 2,00,00,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும். கடந்த 1 மாதமாக நடத்தப்பட்ட மழைக்கால கூட்டத்தொடர் நேற்றுடன் முடிவடைந்திருக்கிறது. இந்த காலகட்டத்தில் லோக்சபாவில் 12 மசோதாக்களும் ராஜ்யசபாவில் 14 மசோதாக்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதனுடைய விவரத்தை நாம் இப்பொழுது கடையர் செய்தி பிரிவின் வாயிலாக பொதுமக்களினுடைய பார்வைக்கு கொண்டு செல்லுவோம். கோவா மாநில சட்டசபை தொகுதிகளில் பழங்குடியினரின் பிரதிநிதித்துவத்தை மறுசீரமைத்தல் மசோதா கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் கோவாவில் 2001 566ஆக இருந்த பழங்குடியினரின் மக்கள் தொகை தற்பொழுது கணிசமாக அதிகரித்திருக்கிறது. சட்டசபையில் இதுவரை அவர்களுக்கு ஒரு இடம் கூட ஒதுக்கப்படாத நிலையில் பழங்குடியினருக்கு உரிய பங்களிப்பை இந்த மசோதா வழங்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்திய துறைமுகங்களை பற்றி அவர்கள் என்ன சொல்லியிருப்பார் என்று பார்த்தோம் என்று சொன்னால், பெரிய துறைமுகங்களை தவிர பிற துறைமுகங்களை திறன்பட நிர்வகிப்பதற்காக மாநில கடல்சார் வாரியங்களை நிறுவுதல் மற்றும் அதிகாரம் அளித்தல், துறைமுகத்துறையின் கட்டமைக்கப்பட்ட வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டை வளர்ப்பதற்காக கடல்சார் மாநில மேம்பாட்டு கவுன்சிலை நிறுவுதல் மற்றும் துறைமுகங்களின் மாசு, பேரிடர், அவசர நிலைகள், பாதுகாப்பு வழிவகை செய்தல் மற்றும் தரவுகளை நிர்வகித்தல் ஆகியவற்றினுடைய இது நோக்கமாக கொண்டிருக்கிறது. வருமான வரி மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த 2 மசோதாக்கள் வருமான வரி தொடர்பான சட்டத்தை ஒருங்கிணைந்து திருத்த நோக்கம் கொண்டதாக இருக்கிறது. குறிப்பாக வருமான வரி செலுத்துவதில் புதிய முறையை தேர்வு செய்த நிறுவனங்களுக்கு விலக்களிக்கும் பிரிவும் இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்திய மேலாண்மை நிறுவனங்களை பற்றியும் இந்த மசோதாவில் தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த மசோதா வடகிழக்கு மாநிலமான அசாமின் குவாஹாத்தியில் IIM நிறுவுவதற்கு வழிவகை செய்கிறது. நிறுவனத்தின் முதல் உறுப்பினர் குழு அமைக்கப்படும் வரை அதன் செயல்பாடுகள் மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட நபர்களால் மேற்கொள்ளப்படும் என்று சொல்லியிருக்கிறாங்க. இந்த பிரதேசத்தின் கல்வி மற்றும் வளர்ச்சியை அதிகரிக்கும், வடகிழக்கு மாணவர்களுடைய நிர்வாக திறன்களை வளர்க்கும் என்று சொல்கிறார்கள். இந்த மசோதாவில் ஆன்லைன் கேமிங் மசோதாவை ஊக்குவித்தல் மற்றும் ஒழுங்குபடுத்துதல் அதன் வாயிலாக அப்படின்ற ஒரு தாக்கல் செஞ்சுருக்காங்க. இதை பற்றி நம்ம கடையர் செய்தி பொருள் என்னன்னு பார்க்கணும்னா,
அதாவது பணம் வைத்து விளையாடும் ஆன்லைன் விளையாட்டுகளை நடத்துபவர்களுக்கும் 3 ஆண்டு சிறை தண்டனையும் மற்றும் 1 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். ஆன்லைன் விளையாட்டுகளை விளம்பரப்படுத்துபவர்களுக்கு அபராதமும் மற்றும் சிறை தண்டனையும் விதிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள், அதாவது அதற்கு அதனுடைய மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறைகளை திருத்த மசோதா கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது சுரங்க குத்தகைதாரர்கள் ஏற்கனவே குத்தகையில் பிற கனிமங்களை சேர்ப்பதற்கு மாநில அரசுக்கு விண்ணப்பிக்க மசோதா வழிவகை செய்கிறது. லித்தியம், கிராபைட், நிக்கல், கோபால்ட், தங்கம், வெள்ளி போன்ற கனிமங்கள் இதன் வாயிலாக சேர்க்கலாம். இதற்கு கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டியது இல்லை என்று சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் வணிக கப்பல் மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறாங்க. நாட்டின் கடல்சார் கட்டமைப்பை நவீனமயமாக்குதல், உள்நாட்டு சட்டங்கள் சர்வதேச நடைமுறைகள் மற்றும் சர்வதேச கடல்சார் அமைப்பின் மரபுகளுடன் இணைத்தல், கடல்சார் உயிரிழப்புகள் குறித்த விசாரணைகளை மேற்கொள்ள இந்த மசோதா முன்மொழியப்பட்டிருக்கிறது. மணிப்பூர் ஜிஎஸ்டியினுடைய திருத்த மசோதாவும் தாக்கல் செய்திருக்கிறாங்க. அதாவது அதை பற்றி என்னன்னு பார்க்கணும்னா, மணிப்பூரில் ஜனாதிபதி ஆட்சி அமலில் உள்ளதால் 2017 பிறப்பிக்கப்பட்ட மணிப்பூர் ஜிஎஸ்டி மசோதாவில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மாநிலத்தின் வருவாய் பாதிப்பை தடுக்க அச்சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ள இந்த மசோதா வழிவகை செய்யும் என்று சொல்லியிருக்கிறாங்க. மணிப்பூர் ஒதுக்கீடு மசோதாவும் அதை பற்றி என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2025-2026 நிதியாண்டிற்கான சேவைகளுக்கும் மணிப்பூர் மாநிலத்தின் ஒருங்கிணைந்த நிதியில் இருந்த சில தொகைகளை செலுத்துவதற்கும் ஒதுக்குவதற்கும் இந்த மசோதா அங்கீகாரம் அளிக்கும். ராஜ்யசபாவில் இந்த மசோதா திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது. அதாவது தேசிய விளையாட்டு நிர்வாக மசோதாவும் தாக்கல் செஞ்சுருக்காங்க. இதை பற்றி நம்ம பார்க்குறோம்னா, தேசிய விளையாட்டு அமைப்புகளை அங்கீகரிப்பதற்கும் அவற்றின் செயல்பாட்டை ஒழுங்குபடுத்துவதற்கும் இந்த மசோதா வழிவகை செய்திருக்குது. விளையாட்டு தொடர்பான சர்ச்சைகளை தீர்ப்பதற்கு ஒரு தேசிய விளையாட்டு தீர்ப்பாயத்தை அமைப்பதற்கும் இந்த மசோதா வழிவகை செய்திருக்கிறது. தேசிய ஊக்க மருந்து எதிர்ப்பு, அதாவது தேசிய ஊக்க மருந்து எதிர்ப்புக்கும் அந்த தாக்கல் செஞ்சுருக்காங்க. அது பற்றி என்னன்னு பார்க்கணும்னா, தேசிய ஊக்க மருந்து எதிர்ப்பு சட்டம் 2002 திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது ஊக்க மருந்து எதிர்ப்பு விதிகளை செயல்படுத்த தேசிய ஊக்க மருந்து எதிர்ப்பு நிறுவனத்தை நிறுவ இந்த மசோதா உதவும். விளையாட்டுகளில் ஊக்க மருந்து எதிர்ப்புக்கான தேசிய வாரியம், அவற்றின் செயல்பாடுகள் குறித்து ஒழுங்குமுறை குழு மற்றும் மேல்முறையீட்டு குழுவினரிருந்து எந்த தகவலையும் பெற இந்த மசோதா அதிகாரம் அளிக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். சரக்கு போக்குவரத்து மசோதாவும் தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதாவது கப்பல் ஆவணங்களுக்கான சட்ட கட்டமைப்பை புதுப்பித்து எளிமைப்படுத்துவதை இதன் நோக்கமாக கொண்டிருக்கிறது. இது 1856ஆம் ஆண்டு இந்திய சரக்கு போக்குவரத்து மசோதா சட்டத்தை மாற்றும். அதாவது கடல் வழியாக பொருட்களை எடுத்துச் செல்லும் மசோதா இது 2025. கடலோர கப்பல் போக்குவரத்து மசோதா இது 2025. சரக்கு ஏற்றிச் செல்லும் மசோதா. ஆக இது மொத்தம் ஒரு 6 இது நிறைவேற்றிருக்காங்க. அதாவது கடல் வழியாக பொருட்களை எடுத்துச் செல்லும் சட்டம் 1925. இந்த மசோதா மாற்றம் செய்கிறது. துறைமுகத்திலிருந்து கொண்டு செல்லப்படும் பொருட்களின் விஷயத்தில் பொறுப்புகள், உரிமைகள் மற்றும் விலங்குகள் இந்த சட்டத்தில் நிறுவுகிறது என்று இப்படி ஒரு சட்ட மசோதாக்கள்லாம் நேற்று சிறப்பாக நிறைவேற்றியிருக்கிறாங்க. நம்மளுடைய இந்திய தேசத்தின் வளர்ச்சியில் இவ்வளவு பங்களிப்பை அந்த ராஜ்யசபாவிலையும் லோக்சபாவிலையும் பண்ணியிருக்கதே நம்ம கடையர் செய்தி பிரிவு நமது நாட்டின் வளர்ச்சிக்கு பெரிதாக ஊக்குவிக்க அவர்களை பாராட்டுகிறது என்பதை தெரியப்படுத்தி மீண்டும் சந்திக்கலாம்.